சாண்டில்யன் அவர்களின் விலைராணி அத்தியாயம் 40. விரைந்த ரதம் விளைந்த பிரளயம். அந்தப்புரத்தின் ஒரு புறத்தில் தனித்திருந்த புஷ்பாராணியின் அறையை நோக்கி வேகமாக நடந்த கிருபாராணி தங்கையின் அறை கதவருகில் வந்ததும் அது சாத்தப்பட்டிருப்பதைக் கண்டு வியந்தாள். என்றால் அதை அழுத்தி அது உட்புறம் தாளிடப்பட்டிருப்பதை அறிந்ததும் வியப்பின் உச்சிக்கு சென்றாள். பிறகு கையால் இருமுறை கதவை தட்டி புஷ்பா புஷ்பா என்று குரலும் கொடுத்தாள். பதிலுக்கு உள்ளிருந்து ஒரு முனகல் கேட்டது. இதோ வருகிறேன், கதவை உடைக்காதே என்று அலுப்புடன் கூறப்பட்ட சொற்களும் கேட்டன. தூக்கமா என்று கிருபாராணி சீற்றத்துடன் கேட்டாள். ஆம் என்று அதிக அலுப்புடன் வந்த பதிலை தொடர்ந்து காலடி சத்தமும் கேட்கவே சிறிது தாமதித்தாள் கிருபாராணி. புஷ்பாராணி கதவை அரைகுறையாக திறந்து அதன் வழியை அடைத்து கொண்டு நின்றாள். சற்று முன்புதான் நீராடி உணவருந்தினேன். களைப்பாய் இருந்தது, படுத்தேன். என்ன விசேஷம்? ஏன் இப்படி பதட்டப்படுகிறாய் என்று கேட்டு மூத்த சகோதரியின் முகத்தை ஏறிட்டும் நோக்கினாள். அந்த முகத்தில் கோபம் லேசாக கொழுந்து விட்டு கொண்டிருந்தது. பகலில் நீ உறங்குவது கிடையாதே புஷ்பா, இன்று என்ன தூக்கம் வழக்கத்துக்கு மாறாக என்று வினவிய கிருபாராணி உள்ளே செல்ல சகோதரியை அகற்ற முயன்றாள். கிருபா, இதோ நானே வருகிறேன், ஏதாவது விசேஷம் உண்டா என்று வினவிய புஷ்பாராணி சற்று தலையை அறைக்கு உட்புறம் ஓட்டினாள். பிறகு சரி, வேண்டுமானால் உள்ளே வா என்று கூறி உட்புறம் சென்றாள். மசாகாவின் மகாராணி உட்புறம் வந்ததும் கதவை தாளிட்ட புஷ்பாராணி கட்டிலில் உட்கார்ந்தாள். உட்காரக்கா என்று மகாராணிக்கும் தனது பக்கத்தில் இடமளித்தாள். கிருபாராணி உட்காரவில்லை. சந்தேகத்துடன் அறையை கவனித்தாள், கட்டிலையும் கவனித்தாள். ஏன் விரிப்புகள் கலைந்திருக்கின்றன என்றும் விசாரித்தாள். புஷ்பாராணி தனது சகோதரியை கூர்ந்து நோக்கினாள். கிருபா, இன்று உன் வருகையும் உன் நடத்தையும் விசித்திரமாயிருக்கிறது என்று சுட்டியும் காட்டினாள். உன் போக்கும் தான் புதிதாக இருக்கிறது புஷ்பா என்று சொன்னாள் கிருபாராணி. அத்துடன் தங்கையின் எதிரிலும் வந்து இங்கு யார் வந்தது என்று விசாரித்தாள். நீதான், புஷ்பா நகைத்தாள் இன்பமாக. ஆனால் அந்த நகைப்பில் சிறிது அச்சமும் கலந்திருந்தது. அடுத்து கிருபாராணியின் கேள்வி அதட்டலுடன் எழுந்தது. சந்திரகுப்தன் எங்கே என்று. புஷ்பாராணி சகோதரியை உஷ்ணமாக பார்த்தாள். சந்திரகுப்தனை தேடத்தான் இங்கு வந்தாயா? நல்ல அழகு கிருபா. உனக்கு சந்திரகுப்தன் வேண்டுமானால் விருந்து மாளிகைக்கு ஆள் அனுப்பு, அங்குதானே சிறையிருக்கிறார் என்று ஏதும் அறியாதது போல பேசினாள் புஷ்பாராணி. கிருபாராணி தங்கையை கனல் கக்கும் கண்களுடன் நோக்கினாள். அங்கு இல்லை சந்திரகுப்தன் என்று சீறினாள். அத்துடன் கட்டிலில் உட்கார்ந்திருந்த தங்கையை அணுகி அவன் நேற்று இங்கு வந்ததாக செய்தி கிடைத்திருக்கிறது என்றும் தணலென சொற்களை உதிர்த்தாள். புஷ்பாராணி கட்டிலிலிருந்து எழுந்து தனது சகோதரியை நோக்கி கொண்டு நின்றாள். ஒருவேளை நீ சொல்வது உண்மையாகவும் இருக்கலாம் என்றாள் சிந்தனை விரிந்த முகத்துடன். நான் சொல்வது முற்றிலும் உண்மை. சந்திரகுப்தன் உன் அறைக்குள் சாளர வழியாக ஏறி குதித்ததை 2 காவலர்கள் பார்த்திருக்கிறார்கள் என்றாள் கிருபாராணி. அப்படியா? ஆம். பிறகு எங்கே போனாராம்? எங்கும் போகவில்லை. இந்த அறையிலேயே ஒளிந்து கொண்டிருக்கிறாரா? அப்படித்தான் தெரிகிறது. அப்படியானால் கண்டுபிடி. இதோ அறை இருக்கிறது, உன்னுடன் வீரர்கள் வந்திருக்கிறார்கள் என்று சொன்ன புஷ்பாராணி நன்றாக கட்டிலை விட்டு விலகி சகோதரியின் பக்கத்தில் நின்று கொண்டாள். கிருபாராணிக்கு என்ன சொல்வதென்று தெரியாததால் புஷ்பா, சந்திரகுப்தன் எங்கே? சொல்லிவிடு, மறைக்காதே என்று கேட்டாள் கடுமையான குரலில். ஏன் சொல்ல வேண்டும் என்று புஷ்பா வினவினாள். நாட்டு நன்மையை முன்னிட்டு என்றாள் கிருபாராணி குரலில் சிறிது கடுமையை குறைத்து கொண்டு. நாட்டு நன்மையை முன்னிட்டு அவர் இருக்கும் இடத்தை சொல்லக்கூடாது. நாட்டு நன்மையை முன்னிட்டு என்னை அவருக்கு கொடுப்பதாக நீதான் தூது அனுப்பினாய் தக்ஷசீலத்துக்கு. அவராகவே இங்கு வந்துவிட்டதால் உன் வேலை சுலபமாகிறது என்று விளக்கினாள் புஷ்பாராணி. கிருபாராணியின் முகத்தில் எள்ளும் கொள்ளும் வெடித்தது. புஷ்பா என்று அவள் அழைப்பில் கடுமை உச்சிக்கு சென்றது. அக்கா. புஷ்பாராணியின் குரலில் சாந்தம் இருந்தது. புஷ்பா, இங்கு சந்திரகுப்தனும் வந்திருக்கிறான், அந்த குரங்கு வீரகுப்தனும் வந்திருக்கிறான். சாணக்கியனையும் மசாக நதி தீரத்தில் பார்த்ததாக நமது வீரன் ஒருவன் கூறினான். இதன் பொருள் புரியவில்லையா உனக்கு என்று விளக்கிய கிருபாராணி ஆயாச பெருமூச்சு விட்டாள். புஷ்பா, மசாகா பேராபத்தில் இருக்கிறது. எந்த நிமிஷத்திலும் இது எதிரிகளின் கையில் விழலாம். நான் உன்னை கொடுப்பதாக சொல்லி சந்திரகுப்தனை இங்கு இழுத்து சிறை செய்ய நினைத்தேன். ஆனால் அவனே வந்து சிக்கிக்கொண்டான். அடுத்து அவனது அண்ணன் அந்த விகாரமுகம் அவன் மனைவியுடன் வந்து சிக்கிக்கொண்டான். எந்த இருவர் நம்மை எதிர்க்க வேண்டுமோ அந்த இருவரும் இங்கு இருக்கிறார்கள். அவர்களின் படை வீரர்கள் ஏற்கனவே வெவ்வேறு வேடங்களில் பிச்சைக்காரர்களாகவும் வணிகர்களாகவும் உள்ளே நுழைந்து விட்டதாக கேள்வி. இந்த கோட்டையை காப்பாற்ற இப்பொழுது நாம் சந்திரகுப்தனை பிடித்தாக வேண்டும் என்று சிறிது பதட்டத்துடன் சொன்னாள் கிருபாராணி.
புஷ்பா சிறிது நேரம் அறையில் குறுக்கும் நெடுக்குமாக நடந்தாள். பிறகு சாளரத்தண்டை சென்று வெளியே நோக்கிவிட்டு திரும்பி வந்தாள். அக்கா, பிற்பகல் ஓடிக்கொண்டிருக்கிறது. அஸ்தமனத்துக்கு இன்னும் 7-8 நாழிகைகளே இருக்கின்றன. எந்த முடிவெடுத்தாலும் நீ சீக்கிரம் எடுக்க வேண்டும். சந்திரகுப்தனுடன் போரா சமாதானமா என்று வினவினாள் கிருபாராணியை நோக்கி. போர். அலெக்சாண்டரிடமே போரில்லாமல் பணியாத மசாகா சந்திரகுப்தனிடம் பணியாது. சந்திரகுப்தன் படைகள் வரட்டும், சந்திக்க சித்தமாக இருக்கிறேன். கோட்டை கதவுகளை சாத்த ஏற்கனவே உத்தரவு அனுப்பிவிட்டேன் என்றாள் கிருபாராணி. சரி கிருபா, நீ போ, நானும் போருக்கு சன்னத்தமாக வருகிறேன் என்று கூறினாள் புஷ்பாராணி. அதை கேட்டும் அறையிலிருந்து நகர மறுத்தாள் கிருபாராணி. இங்கிருந்து நான் நகர இஷ்டப்படவில்லை, உன்னுடனேயே இருக்கிறேன் என்று கூறிய மகாராணி அறை கதவிடம் சென்று வீரன் ஒருவனை விழித்து, நீ போய் கோட்டை பாதுகாப்புக்கு சகல ஏற்பாடுகளை செய்யும்படி படைத்தலைவனிடம் சொல். என் ரதமும் சித்தமாகட்டும். சூரியாஸ்தமன சமயத்தில் நானும் புஷ்பாவும் போருக்கு சன்னத்தமாய் வருகிறோம் என்று உத்தரவிட்டாள். பிறகு புஷ்பாவின் கட்டிலில் உட்கார்ந்து கொண்டாள். நேரம் ஓடியது. அஸ்தமிப்பதற்கு சிறிது முன்னதாகவே சங்குகள் சப்தித்தன. கோட்டைக்கு வெளியே படைகளின் வரவை குறிக்க குளம்பொலிகளும் காவற்படை வீரர்களின் காலடி சப்தங்களும் கேட்டன. கிருபாராணி தனது ரதத்தில் ஏறிக்கொண்டதும் புஷ்பாராணியும் கவசமணிந்து ரதத்தில் ஏறினாள். புஷ்பாராணி ரத சாரதியை தனது குருவாளால் தட்டி, சாரதி, மகாராணியின் ரதத்தை பின்பற்றி செல் என்று உத்தரவிட்டாள். 2 ராணிகளின் ரதங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக நகர்ந்தன. முன்னும் பின்னும் படைகள் சீராக நடைபோட்டன. முன் வரிசையில் காவல் ஆட்கள் வேல்களை தாங்கி நடந்தார்கள். பின்னால் புரவிப்படை வந்தது. எல்லாம் கோட்டையை அணுகியதும் மதில் மேலிருந்து போர் முரசுகள் ஒலித்தன. உள்ளே ராணிகளுடன் வந்த படை கோட்டை சுவர்களையொட்டி நகர்ந்தன. கோட்டை மீதும் வீரர்கள் தோன்றினார்கள் விற்களுடன். கிருபாராணி, புஷ்பா, நீ வலதுபுறமாக ரதத்தை நகர்த்து, நான் இடதுபுற படையை கவனிக்கிறேன். கோட்டை கதவை உடைக்க முடியாது, ஆனால் உள்ளிருந்து கொள்ளைக்காரர் தாக்குதல் வரலாம். அப்படி வந்தால் சரேல் என்று படைகள் திரும்பும். அப்பொழுது நாமும் திரும்புவோம் என்று தனது போர் திட்டத்தை விளக்கினாள். அவள் உத்தரவின்படி புஷ்பாராணியின் ரதம் வலப்புறத்தில் நகர்ந்தது. பிறகு விரைந்தது. அதன் வேகத்தை கண்ட புஷ்பாராணி, சாரதி நிறுத்து, இதுதான் நாம் நிற்க வேண்டிய இடம் என்று கூச்சலிட்டாள். சாரதி நிறுத்தவில்லை. ரதத்தை தொடர்ந்து ஓட்டினான். பிறகு பலமாக நகைத்தான். தனது கையில் இருந்த சாட்டையை உயர்த்தி சைகையும் செய்தான். அடுத்த வினாடி பிரளயம் ஏற்பட்டது. அது என்னவென்று அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.